அன்பிற்கினிய ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். நாம் தொடர்ந்து சித்தர்களை தேடி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் சித்தர்களுடைய அற்புதங்களை பற்றி அழகாக பேசிக்கிட்டு இருக்கோம். இது 21வது வீடியோ. குருநாதருடைய அனுக்கிரகத்தோடு இது வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஏகோபித்த ஆதரவுக்கு நன்றி. நம்ம மகா பெரியவரை பற்றி இடையிடையே பேசுகிறோம். இப்போ நம்ம ரமண மகரிஷியை பற்றி, அவருடைய அற்புதங்களை பற்றி நம்ம பேசலாம். அப்படிங்கிறதுல ரமணரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன், பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே அவர் ஒரு ஆத்ம யோகி. காசு பணம் வேணும் அப்படின்ட்டு போய் அவர்கிட்ட போய் நின்னோம்னாலும் ஒன்றும் கதைக்கு ஆகாது. இந்த உலகத்தில் துன்பம் எதனால் வருதுங்க? இந்த உலகத்தில் துன்பம் அப்படிங்கிறது இந்த பிறவி இருக்கும் வரைக்கும் இந்த சரீரம் துன்பத்தையோ இன்பத்தையோ அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கு, கலந்தே தான் அனுபவிக்குது. இப்போ இந்த சரீரம் இருக்கும் வரைக்கும் நம்மளுடைய கர்மா இருக்கும். செவனேல நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைச்சா பிறக்கக்கூடாது. பிறந்துட்டா இந்த உலகம் இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இங்கே பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும். பிறக்கும் போது சிரிக்கிறோம், இறக்கும் போது அழுகிறோம். அப்போ இந்த இறப்பு எவ்வளவு முக்கியமோ அப்படி பிறப்பும் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுல நமக்கு ஐயப்பாடு வேண்டாம். இறப்பும் என்பது இயற்கை தான். பிறப்பு எப்படியோ அப்படியோ இறப்பு. சரி, இந்த இறப்பு ஏன் வருகிறது? இறப்பு இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு ரமணருக்கு சிறு வயதிலேயே ஒரு யோசனை வருகிறது. பார்க்குறாரு, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, இன்னைக்கு அப்படி சமம் போல படுத்து கிடக்கிறாரு, இயங்காமல் இருக்கிறாரு. அவரை இயக்கியது யாரு? இளம் வயதிலே தந்தையை இழந்து விடுகிறார். இப்போ அப்பாவை இழந்து விட்டு ரமண மகரிஷி யோசிக்கிறார், நம்ம அப்பா நல்லா உயிரோடு தான் இருந்தாரே, இப்போ இல்லையே, அவரை இயக்குனது யாரு? கை காலு உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, அப்படியே இருக்கு, ஆனால் இயக்கம் இல்லையே, இந்த இயக்கத்தை உருவாக்குனது யாரு அப்படின்னு மிகச்சிறிய வயதிலேயே அவருக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சது. ஒரு நாள் இந்த இறப்புனா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு